பேசிஸாக நம்ம பார்க்குறதே வந்துட்டு திருமணம் ஒரு 2 வீடு சேர்ந்து இணையுது அப்படிங்கிறத தாண்டி அவங்க என்ன ஜாதி இவங்க என்ன ஜாதி அப்படிங்கிறது தான் அங்கே முதல் கொஸ்டினாக வருது. எந்த ஒரு பேரியருமே காதல் திருமணத்தில் இல்லை சார். ஆனால் இங்கே ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பிரியறோங்கிறத பற்றி பேச்சே இருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆஸ்பீஷியஸ் டேல நம்ம இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்ணியே ஆகணும்னா அதை பண்ணியே தான் ஆகணும். இதே வந்துட்டு நம்ம சாதி விட்டு சாதி மாதிரி கல்யாணம் பண்ணும்போது குழந்தைங்களை வளர்க்கறதுல இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம இந்த சாமியை இப்படிதான் கும்பிடணும், இந்த சாமி கும்பிடுறவங்க கூட எல்லாம் நம்ம வந்துட்டு பழகலாமே தவிர அவங்க வீட்டுக்கு போறதோ அவங்க கூட அவங்க கோயிலுக்கு போறதோ வேண்டாம்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் ஒரே சாதியில கல்யாணம் பண்றப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வரும்னு நினைக்கிறேன் சார். நான் சாதி பார்த்து வளர்ந்துட்டேன், என் புள்ள சாதி பார்த்து வளர்க்க வேணாம்னு நினைக்கிறேன். நான் ஏன் திருமணங்களை சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லா கசின்ஸ் இருக்காங்க. ஒரு 6-7 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் லவ் மேரேஜ் தான். எங்கள் அக்கா ஒருத்தங்க துபாயில் ஒர்க் பண்ணாங்க, அங்கே பார்த்தாங்க, என் அங்கிளை பிடிச்சது. அவங்க குஜராத்தி. இப்போ நாங்கள் மலையாளி எப்படி பண்ணுவோம்னா என்கேஜ்மெண்ட் பண்ணுவோம் ஒரு டே, அப்புறம் கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் மேலகள்லாம் இருக்காது, சிறப்பாக பெரியவங்க வருவாங்க, தாலி எடுத்து கொடுப்பாங்க, அடுத்த நாள் ரிசப்ஷன். 3 நாள் தான். ஆனால் அவங்கள எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 7 நாள் மெகந்தி சங்கீத் அதெல்லாம் வைப்பாங்க. எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் புதுசாக இருந்தது. இப்போ அக்காவோட குழந்தைகள் எப்படி எடுத்துப்பாங்கன்னா எது வேணுமோ எடுத்துக்கலாம். உடையிலேருந்து பழக்க வழக்கங்கள்லேருந்து இதெல்லாம் நீ எடுத்துக்கலாம், இது வேணும்னா நீ ஒமிட் பண்ணிக்கலாம். இது ஒரு சாதியினரில் காதலிச்சு கல்யாணம் போய் இவ்வளோ தான் உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதுதான் நீ பண்ணணும், இதுக்கு மேலே நீ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஆனால் சாதிகளை தாண்டி கல்யாணம் பண்ணும்போது வேற்று சாதியில் இருக்கும்போது எல்லா லிபரேஷனும் இருக்குது. கலப்பு திருமணம் வரும்போது இப்போது நான் ஒரு வேறு சாதி பெண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா குழந்தை கேட்குமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. குழந்தை என்ன பார்க்கணும், 2 இருக்கா, எது வேணா எடுத்துக்கலாம், இல்லைம்மா எதுவுமே எடுக்க வேணா விட்டுரு. அது ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் போகனா நிறைய இருக்குது, இது எதுக்கு இந்த இதுதான் விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுடுவாங்க. அது அப்படியே ஒமிட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த தலைமுறைகளில் ஒரு 100-500 வருஷங்களில் அது அப்படியே அழிஞ்சு போயிடும்.